வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். புதன்கிழமை அதிகாலையில் ரஷ்ய விமானப்படையின் சுகோய் Su-30SM விமானம் கருங்கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ரேடாரில் இருந்து மாயமாக மறைந்தது பற்றியும் விமானத்தை செலுத்திய விமானிகளை தேடுகிறார்கள் என்பது பற்றியும் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் அல்லது உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்றும் ஊகித்திருந்தோம். அதில் இரண்டாவது ஊகம் சரியாகியுள்ளது. விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. உக்ரைனிய சிறப்பு படைப்பிரிவு மேன்பேட்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி ரஷ்ய சுகோய் Su-30SM மீது தாக்குதல் நடத்தியது. தாக்குதல் காரணமாக சுகோய் Su-30SM விமானம் மேற்கு கிரிமியாவில் உள்ள கேப் தர்கான்குட்டில் வடமேற்கே 44 மைல் தொலைவில் கடலில் வீழ்ந்ததாக உக்ரைனிய அதிகாரிகள் டெலிகிராமில் தெரிவித்தனர். உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சு ஒரு காணொலியை வெளியிட்டது. அது ரஷ்ய Su-30SM ஃபிளங்கர் பல் செயற்பாட்டு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதை காட்டுகிறது. உக்ரைனிய சிறப்பு படைப்பிரிவு மேன்பேட்ஸ் மூலம் ரஷ்ய Su-30SM விமானத்தை சுட்டது. ரஷ்ய விமானம் வீழ்ந்தது என்பதை விட இதில் வேறு பல விஷயங்களும் உள்ளன. மேன்பேட்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு என்று இவர்கள் குறிப்பிடுவது தோளில் வைத்து இயக்கப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை. உக்ரைன் பயன்படுத்தும் மேன்பேட்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டவை. மேன்பேட்ஸ் என்பது ஒரு பொது பெயர். மேன்பேட்ஸில் உக்ரைன் பயன்படுத்தப்படும் ஆயுத ரகம் எதுவென்று சரியாக சொல்ல வேண்டுமானால் அது அமெரிக்க தயாரிப்பு FM-92 ஸ்டிங்கர். இந்த ஆயுதங்கள் போரின் ஆரம்பத்திலேயே அதிக எண்ணிக்கையில் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டன. அவற்றை பயன்படுத்தி உக்ரைன் பல ரஷ்ய விமானங்களை வீழ்த்தியது. ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு, அந்த ரஷ்ய விமானங்கள் உக்ரைன் வான் பகுதியில் பறந்த போதே சுட்டு வீழ்த்தப்பட்டன. உக்ரைனில் இருந்து FM-92 ஸ்டிங்கர் விமான எதிர்ப்பு ஏவுகணையால் கருங்கடலுக்கு மேல் பறக்கும் ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாது. காரணம், FM-92 ஸ்டிங்கர் விமான எதிர்ப்பு ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் வீச்சு 4.83 கிலோமீட்டர். உக்ரைன் கரையிலிருந்து இந்த அதிகபட்ச தாக்குதல் வீச்சுக்கு வெளியே கருங்கடலுக்கு மேல் பறந்த Su-30SM விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றால் ஒரே ஒரு சாத்தியம் மட்டுமே உள்ளது. கருங்கடலில் இருந்து படகு ஒன்றில் வைத்து FM-92 ஸ்டிங்கர் விமான எதிர்ப்பு ஏவுகணை ரஷ்ய விமானத்தை நோக்கி ஏவப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் அது ரஷ்ய விமானங்களுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஆபத்தை காட்டுகிறது. அது கருங்கடலுக்கு மேல் பறக்கும் எந்த ஒரு ரஷ்ய விமானமும் குறிவைக்கப்படலாம். ஏற்கனவே உக்ரைன் இயக்கும் ஆளற்ற கப்பல்களால் ரஷ்ய கடற்படையின் கப்பல்கள் பல தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் அந்த அச்சுறுத்தல் காரணமாக ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதி கப்பல்கள் கருங்கடலுக்கே வர முடியாமல் தமது தளங்களில் முடங்கிய நிலையில் உள்ளன. இனி ரஷ்ய விமானப்படையின் விமானங்களும் கருங்கடலுக்கு மேல் பறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறதா? உக்ரைனில் போரை தொடங்குவதற்கு முன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கருங்கடலை ரஷ்ய கடல் என்று பெருமை பொங்க கூறுவதுண்டு. இப்போது ரஷ்ய கடலிலும் ரஷ்ய கப்பல்கள் போக முடியாது, ரஷ்ய கடலுக்கு மேலேயும் ரஷ்ய விமானங்கள் பறக்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படுவது ரஷ்யாவுக்கு துரதிர்ஷ்டம்தான். உக்ரைன் போர் ஆரம்பிப்பதற்கு முன் எவ்வளவு கெத்தாக இருந்த ரஷ்யாவின் கதி போர் ஆரம்பித்த பின் இப்படி ஆகிவிட்டது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் உறுதி செய்யப்படாத மற்றும் ஒரு தகவலும் அடிபடுகிறது. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவுக்கு அருகிலுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்களை கைப்பற்றுவதற்கான சமீபகால முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது இருக்கலாம் என்கிறார்கள். ரஷ்ய விமானப்படையின் Su-30SM விமானம் கருங்கடலில் கிரிமியாவுக்கு அருகிலுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்களை காப்பாற்ற அனுப்பப்பட்ட போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சில உக்ரைனிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் இராணுவ உளவுத்துறை இயக்குநரகம் அல்லது GUR கிரிமியாவுக்கு அருகில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு தளத்திற்கு அருகே வேக படகுகளில் ஏதோ செய்து கொண்டிருந்த போது Su-30SM விமானம் அங்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். GURின் வேக படகுகளில் இருந்து Su-30SM விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். இது சாத்தியம்தான். Su-30SM விமானம் மேற்கே கிரிமியாவில் உள்ள கேப் தர்கான்குட்டில் வடமேற்கே 44 மைல் தொலைவில் கடலில் வீழ்ந்ததாக உக்ரைனிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். அந்த கடல் பகுதியில் தான் கிரிமியாவுக்கு அருகில் உள்ள கிரிம்-2 எண்ணெய் மற்றும் எரிவாயு தளம் உள்ளது. கடலில் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் தளம் அது. உக்ரைனுக்கு சொந்தமான அந்த தளத்தை 2014ஆம் ஆண்டு ரஷ்யா கிரிமியாவை ஆக்கிரமித்த போது கைப்பற்றியது. ரஷ்யாவிடமிருந்து கிரிமியாவை மீட்கப் போவதாக உக்ரைன் கூறுவது இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு தளத்தையும் சேர்த்துத்தான். மற்ற உறுதிப்படுத்தப்படாத தகவலின்படி கருங்கடலில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு தளத்தை சோதனை செய்யும் போது GURஐ சேர்ந்த படகில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதாக கூறுகின்றன.
ரஷ்ய சார்பு ரைபர் டெலிகிராம் சேனல் கிரீம் 2 எண்ணெய் தளத்தை கைப்பற்றுவதற்கான உக்ரைனிய முயற்சியின் போது Su-30SM விமானம் உக்ரைனியர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது. எண்ணெய் தளத்தை கைப்பற்றுவதற்கான உக்ரைனிய முயற்சிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்ய விமானம் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டதாக ரைபார் டெலிகிராம் சேனல் கூறுகிறது. உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சு ரஷ்ய விமானங்கள் அதேபோல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் அதன் வான் பாதுகாப்பு மூலம் வீழ்த்தப்பட்டதாக பல உரிமை கோரல்களை இதுவரை செய்திருந்த போது இதுபோன்ற சம்பவங்களின் காணொலிகளை வெளியிடுவது மிகவும் அரிதானது. அதுவும் உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சால் அதிகாரப்பூர்வ சேனல்களில் ரஷ்ய விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்படும் காணொலி பகிரப்படுவது இன்னமும் அசாதாரணமானது. அந்த காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டப்படும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த நிகழ்வில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகாமையில் எங்கோ பறந்த உக்ரைனிய கண்காணிப்பு ஆளற்ற விமானம் தான் ரஷ்ய Su-30SM போர் விமானத்தின் கடைசி தருணங்களில் சிலவற்றை பதிவு செய்தது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். கருங்கடலின் அந்த பகுதியை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்ட ஆளற்ற விமானம் துருக்கி தயாரிப்பான பேராக்டர் TB2 என்று உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பேராக்டர் TB2 போரின் தொடக்க மாதங்களில் உக்ரைனால் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பின்னர் அவை மிகவும் குறைவாகவே பறக்க விடப்பட்டன. இருப்பினும் அவை வடமேற்கு கருங்கடல் முழுவதும் செயலில் உள்ளன. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை GURின் கூற்றுப்படி ஒரு Su-30SM விமானத்தின் இழப்பு குறிப்பிடத்தக்க இழப்பு. ரஷ்ய கடற்படை விமானங்களில் மிகவும் நவீன போர் விமான வகை இது. ஒரு விமானத்தின் விலை சுமார் $50 மில்லியன். ரஷ்ய Su-30SM போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை ரஷ்ய டெலிகிராம் சேனல்களும் இப்போது ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் எப்படியான சூழ்நிலையில் சுட்டு வீழ்த்தப்பட்டது, சரியாக என்ன நடந்தது என்பது பற்றிய வெவ்வேறு விதமான கூற்றுக்கள் உக்ரைனிய மற்றும் ரஷ்ய சேனல்களில் உள்ளன. ரஷ்ய Su-30SM போர் விமானம் ஒன்று KH-31P கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையை உக்ரைனிய இலக்குகளை நோக்கி ஏவ சென்ற போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு சேனல் கூறுகிறது. மற்றொரு சேனல் Su-30SM விமானம் அதில் பொருத்தப்படக்கூடிய 6 ஏவுகணைகளில் 4 ஏவுகணைகளை வீசியதாகவும் அதன் பின்னர் அது ரேடார் திரையில் இருந்து காணாமல் போனதாகவும் கூறுகிறது. கிரிமியாவின் ஜலஸ்னி துறைமுகத்தில் இருந்து சுமார் 40 மைல் தொலைவில் Su-30SM விமானம் வீழ்ந்த இடத்தில் நேற்றைய நிலவரப்படி ரஷ்ய தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நடந்து வருவதாக ஒரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் கூறுகிறது. விமானத்தை செலுத்திய 2 விமானிகளின் கதை குறித்து எந்த தகவலும் இல்லை என்று அந்த சேனல் கூறுகிறது. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை GURின் கூற்றுப்படி ரஷ்யர்கள் செப்டம்பர் 11ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு Su-30SM விமானத்துடனான தொடர்பை இழந்தனர். இது வேறு சில கூற்றுகளில் கூறப்பட்டதை விட பல மணி நேரம் கழித்து நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல ரஷ்ய சேனல்கள் 10ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கே தொடர்பு இழக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டன. நேற்று காலை 8 மணிக்கு ஒரு ரஷ்ய தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக GUR கூறுகிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் ரஷ்ய கடற்படை விமானப்படையின் 43வது சுதந்திர கடற்படை தாக்குதல் ஏவியேஷன் ரெஜிமெண்டால் இயக்கப்பட்டது என்று GUR கூறுகிறது. இந்த படைப்பிரிவின் Su-30SM விமானங்கள் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தில் உள்ள சாகி விமான தளத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. சாகி விமான தளம் முன்னர் உக்ரைனிய தாக்குதலுக்குள்ளானது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாகி விமான தளம் மீது உக்ரைனிய தாக்குதல்களால் குறைந்தது 10 ஜெட் விமானங்கள் கடுமையாக சேதமடைந்தன அல்லது அழிக்கப்பட்டன என்பதை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தின. ஆரிக்ஸ் குழுவின் கூற்றுப்படி இந்த சமீபகால சம்பவத்திற்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய விமானப்படை 11 Su-30SM விமானங்களை இழந்துள்ளது. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் இந்த தாக்குதல் கவனமாக திட்டமிடப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக இருந்ததா அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையின் விளைவாக இருந்ததா என்பது முற்றிலும் தெளிவாக தெரியவில்லை. இருந்த போதிலும் கருங்கடலில் இயங்கும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் மனிதர்கள் கொண்டு செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பாதிக்கப்படக்கூடியவை என்ற உண்மையை இது வலுப்படுத்துகிறது. அந்த ஆபத்து ரஷ்ய விமானங்களுக்கு இப்போது புதிதாக ஏற்பட்டுள்ளது.